ஏம்மா இவ்வளவு ருசி ஆக்கி கொடுக்குறீங்க? இது உரப்பு இருக்காது. இன்னைக்கு நம்ம ஒரு 2 படி மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சேர்ப்போம். அப்படியே 200ல செய்கிறது ஒன்று, 2 படி செய்கிறது ஒன்று. நம்ம நிற்க முடியல. நம்ம சீக்கிரம் மட்டன் இல்லை பாய், மதுரை மல்லிகைப்பூ பாய். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம ஒரு 2 படி மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சேர்ப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு, அப்படி போகிற வழியே ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு. வாங்க எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ வந்து விறகை போட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சின்ன குவான்டிட்டினால அனல் உழுவணும், அதனால் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிருச்சு. இப்போ நம்ம வட்டாவை வச்சுக்கலாம். வட்டாவா? வாயில் நீங்கள் வாயிலுங்க தேக்ஸா வச்சுக்கலாம். சின்ன ஆமாம். இப்போ தேக்ஸா வச்சு நெய் 300, ரீஃபண்ட் ஆயில் 1/2 லிட்டரு, பல்லாரி 300 கிராம், மிளகாத்தூள் 30 கிராம் போட்டோம். கொஞ்சம் உரப்பு சாதா மிளகாத்தூள் 30 கிராம் போட்டோம். புதினா நல்லா பிடிச்ச புடியா ஒரு 50 கிராம், ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பொன்னரமாக வணக்கிறோம். நெய் ஊற்றிக்கலாம். தக்காளி 300 கிராம். இப்போ மட்டன் 3 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் என்ன பாய்? பகுருதீன். பூண்டு 400 கிராம், சின்ன வெங்காயம் 400, இஞ்சி 300, பட்டை 25 கிராம், கிராம்பு 6 கிராம், ஏலக்காய் 12 கிராம் போட்டுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், பவுடர் போட்டுக்கலாம். அளவு சொல்லிடுறேன். முந்திரி ஒரு 20 கிராம். 20 கிராம் முந்திரி. செலவு தண்ணி ஒரு 150 மில்லி 200 மில்லி ஊற்றுறோம். சரிங்களா? உப்பு 2 பிடிக்கு. அடுப்பு ஸ்பீடாக எரியுது, அதனால் மூடி போடலை. சரிங்களா? ஓகே. அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மூடி போடலைன்னு. தயிர் 300 மில்லி ஊற்றிக்கலாம். தேக்ஸா வச்சுருக்கோம். ஆமாம், வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க. கிண்டிக்கலாம். லேஸ் வச்சா அதனால் பிடிக்கின்ற பாரு. மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை கைமா? நல்லா 2-3 கை வேணும். துருவி வேணும். ஒரு 50 கிராம் வரும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் அரிசியை ஊற போட்டு உலகி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நம்ம ஊற போட்டு உலகி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம். எப்பவும் போல 3 கல்லையும் எடுத்துட்டு 3 கல்லையும் எடுத்தான். எப்பயும் சூப்பராக இருக்கு. ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காக ஒரு காஷ்மீர் மிளகா. இது உரப்பு இருக்காது. எத்தனை கிராம் சொல்லிடுங்க? ஒரு 5 கிராம், 10 கிராம் ஆயிருக்கும். 2 படி அரிசி 3 கிலோ. ஆனால் 1க்கு 1.5 அப்படின்னா 3 படி தண்ணி ஆட் பண்ணலாம். சரிங்களா? 1 2 3 அவ்வளோதான். இந்த படியில் 2 படி அரிசி போட்டோம், அதனால 3 படி தண்ணி ஊற்றிருக்கோம். 1க்கு 1.5. ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போகுது. இன்னும் 90% ஊறிடுச்சுங்க பாருங்க. ஊறிடுச்சு. இங்கே உலையும் வச்சுருவாங்க. என்ன வச்சுருக்கீங்க? சிக்கன் பாருங்க ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? அப்படியே அப்படிடுவாங்க.
தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி மல்லித்தலை போட்டிருக்கீங்க. போட்டிருக்கேன். குட்டி குட்டி ஜாமான் வச்சு சொப்பு சாமான் விளாட்ற மாதிரி இருக்கு. 100 கிலோ செய்கிறது ஒன்று, 200 கிலோ செய்கிறது ஒன்று, 2 படி செய்கிறது ஒன்று. நம்ம நிற்க முடியல. உலைக்கு வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கதை 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 கதைன்னு நம்மள்கிட்ட கூட இருக்கா ஏங்க? நம்மளுக்கு 5 கிலோ பிடிக்கிறதா இருக்கு. இருக்கு வீட்டில் இருக்கு. வேற ஏற்றலாமா? ரெட்டியாக வச்சுருக்கேன் வேற. லெமன் ஒரு 2 பழம் ஆட் பண்ணிக்கலாம். அது பெரிய பழம் இல்லை, மல்லி எப்பயுமே போடுவாங்க. கொஞ்சம் பத்தலை. இந்த மேய் வந்துச்சு, நம்ம விரை எடுத்தாங்க. ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இலை போட்டுக்கலாம். முடிய போட்டுருங்க. ஒன்றுக்கு ஒன்று தானே. தம்மு சீக்கிரம் ஆகிறதுனால எரிச்சு விட்டோம். இப்போ வந்து நம்ம தம்மு உடச்சிக்கலாம். சாம்பிள் உடச்சா 6 பேர் 2 படி ஒரு ஓரமாக அண்ணனுக்கு சாம்பிள் கொடுத்துருவோம். வாடகை 5000 நீ கட்டணும். பூரா என் வீட்டு ஆடு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் என்ன கேட்குறதா? 5000 எனக்கு கொடுத்தா தான் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க சரியா? ஒரு பக்கெட் எடுங்க, 10 பக்கெட். என்ன மனம், இந்த மனசை அப்படியே மனத்தை மோந்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. சாப்பிட்றது அப்புறம் தான், மனம் அப்படி இருக்கு. பிஸ்மில்லா. அருமையா இருக்கு பாய். மட்டனா இது மதுரை மல்லிகைப்பூ பாய். மட்டன் இல்லை பாய், இது மதுரை மல்லிகைப்பூ பாய். இந்த மாதிரிலாம் பிரியாணி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் கெடுக்கிறீங்களே பாய். எப்படி பாய் இப்படி எல்லாம் பிரியாணி பண்றீங்க? என்ன பாய் டேஸ்ட்? நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் பாய், வர மாட்டேங்குது பாய். எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க பாய். அருமையா இருக்கு பாய் பிரியாணி. 2 படி சிறப்பாக செஞ்சு அதை 3 கிலோ சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டா அவங்க கொடைக்கானலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் புகழ்ந்துட்டார் வேற லெவல்னு. அப்படியே முடிச்சு விட்டோன்ட்டு வேற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.